அனைவருக்கும் வணக்கம். நீங்க அதிகாரம் செய்ய முடியாது. அப்படி அதிகாரம் செய்தால் உங்களுடைய லாபமானது வேலை செய்யாது. வேலைக்காரங்க மாதிரி இறங்கி வேலை செய்யணும். சுகமா நல்ல வசதியான வீடு, நல்ல வசதியான வாழ்க்கை, நல்ல காரு பங்களா, அடுத்தவர்களுக்கு முழுமையாக அதை சொல்லிக் கொடுத்தால் உங்களுடைய யோகமானது அடுத்தவர்களுக்கு சென்றுவிடும். சுகவாசியாக உங்களை வைத்துக் கொள்ள முயற்சி செய்வார். தர்மபுரி அதியமான் கோட்டையில தட்சண காசி காலபைரவர் என்று இருப்பார். செவ்வாய் பகவான் உச்சமாக கூடிய ராசி. யாருக்கு எது லாபம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு எது லாபம்? மகர ராசியை பொறுத்தவரை சனீஸ்வர பகவானுடைய ராசி மகர ராசியாக இருந்தாலும் செவ்வாய் பகவான் உச்சமாக கூடிய ராசி. செவ்வாய் தான் வேலைக்காரன். செவ்வாயின் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் வேலின் நாயகன், வேலைக்காரன். மகர ராசிக்காரர்கள் வேலைக்காரர்கள், தன்னுடைய வேலையை நேசிக்கணும். நீங்க மகர ராசியாக இருந்து ஒரு நிறுவனத்துடைய ஓனராகவே இருந்தாலும் உரிமையாளராக இருந்தாலும் வேலைக்காரங்க மாதிரி இறங்கி வேலை செய்யணும். அந்த நிறுவனத்தில் அடிமட்ட தொண்டனுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு அந்த நிறுவனத்தை பற்றிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு ஹோட்டல் தொழில் நடத்துறீங்கன்னா அந்த ஹோட்டல் தொழில நீங்க ஓனர் சீட்ல உட்கார்ந்து நீங்க அதிகாரம் செய்ய முடியாது. அப்படி அதிகாரம் செய்தால் உங்களுடைய லாபமானது வேலை செய்யாது. அப்ப வேலைக்காரங்களா இறங்கி வேலை செய்யணும். ஒரு மாசம் வரல நீங்க போய் தோசை போட தயாராயிடணும். ஒரு பாத்திரம் கழுவுற ஆள் வரலனால் நீங்க பாத்திரம் கழுவுற அளவுக்கு இறங்கி வேலை செய்தால், உங்களை வேலைக்காரனாக நடத்தி கொண்டால் நீங்கள் லாபகரமாக வாழ முடியும். அப்ப மகர ராசிக்காரருடைய இயல்பு என்ன, அவர்களுடைய லாபம் என்ன என்றால், தன்னை எந்த இடத்திலும் வேலைக்காரனாக நினைத்து முழுமையாக வேர்வை வரும் அளவிற்கு வேர்வையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் வேர்வை வரும் அளவிற்கு உழைத்தால் தன்னுடைய லாபத்தை முழுமையாக பெற முடியும். அதே போல மகர ராசிக்காரர்கள் குருவானப்பட்டவர் நீச்சமாக கூடிய ராசி. அதனால எத்தனை விஷயங்கள் தெரிந்தாலும் அடுத்தவர்களுக்கு முழுமையாக அதை சொல்லிக் கொடுத்தால் உங்களுடைய யோகமானது அடுத்தவர்களுக்கு சென்றுவிடும். அதனால உங்களுடைய வேலையின் நுணுக்கங்களை, ரகசியங்களை உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு வேலைக்காரர்களாக இறங்கி வேலை செய்யும் போது உங்கள் லாபமானது முழுமையாக வேலை செய்யும். அதே போல உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொன்னா அவரும் செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே உச்சமாகிறார். 11ஆம் வீட்டு அதிபதி லாபாதிபதி உங்க ராசியிலே உச்சமாவதால உங்களை வேலைக்காரனாக எந்த இடத்திலும் இறங்கி வேலை செய்யக்கூடியவனாக உங்களை மாற்றிக்கொள்ளும் போது நீங்கள் லாபாதிபதியாக செயல்படுவீர்கள். உங்களுடைய 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சுகவாசியாக உங்களை வைத்துக் கொள்ள முயற்சி செய்வார். முயற்சி செய்தாலும் அவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு வேலைக்காரனாக உங்களை முன்னிலைப்படுத்தி உழைத்து வேர்வை வரும் அளவிற்கு இறங்கி வேலை செய்யும் போது உங்க 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கையை வீட்டில் வாழ முடியும். வேலை செய்யற இடத்துல வேலைக்காரனா இறங்கி ஃபுல்லா வேலை செஞ்சீங்கன்னா அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய லாபத்தை எடுத்து வீட்டில் மனைவி மக்களோடு சுகமா நல்ல வசதியான வீடு, நல்ல வசதியான வாழ்க்கை, நல்ல காரு பங்களா, அது மாதிரி மனைவிக்கு ஏற்றது வாங்கி கொடுக்கிறது, பிள்ளைகளுக்கு ஏற்றது வாங்கி கொடுக்கிறது, பிள்ளைகளுக்கு நகை வாங்கி கொடுப்பது, இப்படியாக தன்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வசதியாக வைத்துக் கொள்ள முடியும். நீங்க வேலை செய்யற இடத்துல வேலைக்காரர்களாக கடுமையாக உழைக்கணும். உழைப்பிலே கடுமையான உழைப்பு, இறங்கி எந்த இடத்துல வேலை செய்தீங்கன்னா உங்களுடைய திறமையை முழு பவரையும் காட்டினீங்கன்னா உங்களை வேலைக்காரர் என்று மனதில் இருத்தி செயல்பட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் சுகமாக வாழ முடியும். இந்த வேலைக்காரர் லாபத்தை அடைவதற்கு நேரா அதியமான் கோட்டை போயிடுங்க. தர்மபுரி
தர்மபுரி அதியமான் கோட்டையில தட்சண காசி காலபைரவர் என்று இருப்பார். காசியில் இருப்பவர் உத்தராயண பைரவர், இங்கே இருப்பவர் தட்சிணாயன பைரவர். உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதில் தட்சிணாயன பைரவர் இங்கே இருக்கிறார். அந்த தட்சிணாயன பைரவரை ஒரு தேய்பிரை அஷ்டமி நாளில் வழிபட்டு நீங்கள் உங்கள் வேலையை வேலைக்காரனாக செய்யும் போது வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள், சுகமாக வாழ முடியும். அப்போ உங்க லாபாதிபதி யார்? உங்க வேலை, நீங்க வேலைக்காரன். உங்க லாபாதிபதியுடைய கடவுள் யார் அப்படின்னா தர்மபுரி அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சண காசி காலபைரவர். அனைத்து மகர ராசிக்காரர்களும் தட்சண காசி காலபைரவரை வணங்கி உண்மையாக வேலைக்காரனாக உழைத்து லாபகரமாக வாழ வாழ்த்துக்கள்.